மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் கண்ணா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ் கண்ணா, விவசாயிகளின் போராட்டம் குறித்தான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் அம்மா. தமிழக கர்நாடக விவசாயிகள் நலன் கருவியாக மேகதாட்டு பகுதியில் அணை கட்டினால் தமிழ்நாடு வந்து பாலைவனமாகிவிடும் என்று கூறி மேகதாட்டை நோக்கி மாபெரும் முற்றுகை போராட்டமானது தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் தஞ்சாவூர் ராஜராஜன் சிலை சோழன் சிலை அருகே வந்து ராஜராஜன் சோழன் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து தற்போது அந்த பயணமானது தொடங்கியுள்ளது. குறிப்பாக இவங்களோட கோரிக்கை என்னவென்றால் மேகதாட்டு அணையில் வந்து அணை கட்டினால் வந்து தமிழகத்தில் சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளையும் உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து குடிநீர் ஆதாரம் வந்து பாதிக்கப்படக்கூடும். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசின் மேகதாட்டு அணையை விரைவு திட்ட அறிக்கையை வந்து தடுத்திட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து மாதாந்திர அடிப்படையில் தமிழகத்திற்கு தர வேண்டிய கர்நாடகா தர வேண்டிய தண்ணீரை வந்து பெற்று கொடுக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழக கர்நாடக விவசாய நலன் கருவி வந்து ராசிமலையில் வந்து தமிழக அரசு அணையை கட்ட அனுமதி கொடுக்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் வந்து தஞ்சாவூர் ராஜராஜன் சோழன் சிலை அருகே வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. முன்னதாக ராஜராஜன் சிலைக்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு நாளை காலை ஜிஜிவாடி வழியாக கர்நாடகா சென்று மேகதாட்டு அணை முன்பு வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழக காவிரி விவசாய சங்கத்தினர் வந்து தலைவரான PR பாண்டியன் வந்து தெரிவித்துள்ளாருமா. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ் கண்ணா.